ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோன்னா மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்தில் வந்து என்னன்னு தெரியுதுங்களா? பூண்டுக்கு இங்கே தான் சந்தை. மேட்டுப்பாளையம் தான் பூண்டு சந்தை. இதெல்லாம் வியாபாரம் முடிஞ்சது. இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் 150 ஒரு 175 200 வரைக்கும் போக மாட்டிருக்குது. நல்ல பூண்டை தான் 200. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு மார்க்கெட் நிலவரம். இதெல்லாம் விலை முடிஞ்சுது. யாருக்கு போகணுங்கிறது அவங்க இது பண்ணிகிட்ருக்குறாங்க. வீடியோ எடுத்து பேர் எழுதி அவங்கவுங்க இதுக்கு லாரிக்கு ஏற்றிக்குவாங்க. இங்கே எத்தனை மூட்டை இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். இங்கே பாருங்கள் மக்களை, இலைக்கு பூண்டு வந்து எரிச்சு போட்டு பார்க்குறாங்க என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு. மார்க்கெட்டில் பாருங்கள் குடோனில் எவ்வளோ பூண்டு இருக்குது. இதெல்லாம் இந்தியா ஃபுல்லாக போகுது. இந்த பூண்டெல்லாம் இந்தியா ஃபுல்லாக போகுது. அடுத்த ஒரு வியாபாரம் முடிஞ்சு அடுத்த வியாபாரம் நடக்குது. அடுத்த பூண்டு உட்காந்துருக்காங்க. அது என்ன விலைன்னு தெரியல. அடுத்த பூண்டு பார்க்கணும். இங்கே வந்து லாட்டு நம்பர் இவரெல்லாம் படிக்கிறவங்க பார்த்துட்டு पीछे आगे डालो के 32 33 35 36 38 40 41 42 43 44 45 150 150 52 53 55 55 155 56 56 160 रुपया 160 देगा क्या मार्क பூண்டு. இந்த பூண்டு கிலோ 160 ரூபாய்க்கு போயிருக்கு. அதில் விலையை போட்டு எழுதிடுறாங்க. 171 ரூபாய்க்கு இங்கே இருக்கிற பூண்டு. 132 ரூபாய்ங்குது. இது பூண்டு சரியில்லை, ஆனால் 132. இந்த மாதிரி பல வகையாக போயிட்டுருக்குதுங்க. பூண்டு இலைச்சி இது மாதிரி சூப்பராக தான் இருக்குது. டப்பு பிடிச்சிட்றாங்க. விலையை வைக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு, இங்கே விலை நிர்ணயிக்கிறது யாரோ? விவசாயிகள நிலைமை பார்த்தீங்களா? இப்படி இருக்குது பூண்டு கம்பெனி. இதெல்லாம் விவசாயிகள் இங்கே இருக்காங்க பூரா விவசாயி. எங்கள் மாப்பிள்ளைது இங்கே பூண்டு வந்திருக்கு வியாபாரத்துக்கு. அது என்ன விலை போகுதுன்னு தெரியல. எங்கள் வரக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆக மாட்டிருக்கு. இப்படி ஆனால் குயிக்காக தான் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 138 ஏதோ 65 ரூபாய்க்கெல்லாம் பூண்டு இருக்குதுங்க. அதே இது பாருங்க 65 ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்காங்க. ரைட்டு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா விலையை எழுதி போட்டு போயிடுறாங்க. அதாவது என்ன ரேட்டு ஏலத்துக்கு என்ன ரேட்டுக்கு எடுத்தாங்கிறது இதில் வந்துடுது. 60 ரூபாய்க்கெல்லாம் பூண்டு போயிருக்குதுங்க. வெறும் 60 ரூபா கிலோ. அந்த மாதிரி பூண்டும் இருக்குது. 40 ரூபாய்க்கு போனதும் இருக்குது. அதே 60 ரூபாய்க்கும் இருக்குதுங்க கிலோ. பா, என்ன வித்தியாசம் பார்த்தீங்களா? இங்கே ஒன்று பாருங்கள், வெறும் 40 ரூபாய்க்கு போயிருக்கு இந்த பூண்டு. இந்த லாட்டு வெறும் 40 ரூபாய்க்கு தான் போயிருக்கு. அது எப்படி அந்த என்ன லாட்டுன்னு தெரியல. இந்த பூண்டு 160 ரூபா போயிருக்குது. என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஆனந்துங்கிறவர் இது வந்து ஏலம் கூறியிருக்காரு. 165/1 41வது கட்டு 161 ரூபாய்க்கு எடுத்திருக்காரு கிலோ. இந்த ஒரு மூட்டை, அந்த இருக்கிற மூட்டையெல்லாம் எடுத்திருக்காரு. 150 160 161 தான் பெரிய விலைங்க. இது வந்து இஸ்லாம் எடுத்திருக்காரு. இஸ்மாயில் எடுத்திருக்காரு. அவங்க பேர், அவருடைய நம்பரு இதெல்லாம் போட்டு விட்ருவாங்க. பூண்டு இது நான் இதான் வாழ்க்கையில் முதல் பார்த்தேன் ஏலம். நல்லா தான் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த பூண்டெல்லாம் 75 ரூபாய்க்கு கிலோ. 40 ரூபாய்க்கும் இருக்குது வரும் பூண்டு. இதைத்தான் நம்ம ஊரில் வந்து 2 கிலோ
1.5 கிலோ 100 ரூபா, 1.5 கிலோ 100 ரூபான்னு விற்றுறாங்க. ஒரு மூட்டை வந்து 38 கிலோ 40 கிலோ ஒரு சராசரி வருதுங்க. அவங்க எடை போட்டு வாங்கிக்கிறாங்க. இவங்க வந்து அந்த பில்லை போட்டு எவ்வளோ பில்லு என்ன ஏதுங்கிறதெல்லாம் மூட்டை எடை போட்டு வாங்கிக்கிறார் தம்பி. எங்களை வியாபாரிகள் எல்லாம் வாங்கிட்டு போகிறவங்க. இதில் நார்த் இந்தியா தான் நிறையா போகுதுங்க. இங்கே இருக்க பூண்டு எல்லாமே விதைக்கு தான் அதிகமாக போகுதுங்க. இங்கே ஒரு 30 ரூபாய்க்குலாம் போட்டுருக்குறாரு. அப்படியே பூண்டு வியாபாரம் ஒரு பெரிய கலை தானுங்க. அதாவது இது மட்டும் இல்லைங்க, குடோனு பக்கத்துலேயே இருக்குதுங்கோ, காட்டுறங்கோ. இங்கே பாருங்கோ, இதுதான் எங்கள் மாப்பிளோட பூண்டுங்க. ஏதோ 160 ரூபாய்க்கு போகுன்னு நினைக்கிறேன். 160 ரூபாய்க்கு போகும். இது பாருங்க, இது பாருங்க. இங்கே ஒரு குடோனும் இங்கேயும் இருக்குது பாருங்க. இது மேட்டுப்பாளையத்தில் எந்த இடத்துல போடுறேன்னு மேட்டுப்பாளையத்தில் வந்துங்க ஊட்டி போடுற இடத்துல இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு எதிர்ப்புறமாக இருக்கிற இந்த இது வரைக்கும் என்எஸ்வி இதுதானே. இங்கே வந்து என்எஸ்வி ஏசி ரூம்லாம் இருக்குது, அவைலபிள். லாட்ஜ் இருக்குது. இங்கேயே தங்கிக்கிறாங்க வந்து வெளியூர்காரங்க. உள்ளே ஏலமும் நடக்குதுங்க. பெரிய குடோனுங்க, கோடிக்கணக்கில் வியாபாரம் நடந்துருக்குது உள்ளுக்குள்ளே. பார்த்தா பூண்டுங்கிறோம். ஆனால் இதுக்கே எப்படின்னா இந்த சைனாலேருந்து கொண்டு வருவாங்க பெரிய பெரிய பூண்டு. அதில் என்ன மார்க்கெட்டாக இருக்குன்னா கிலோமீட்டர் கணக்கில் இருக்குமா அதெல்லாம் மார்க்கெட்டு. அதெல்லாம் வந்துன்னா 5000 மூட்டை 10,000 மூட்டை இப்படி தான் வருமாமா. இதே இவ்வளோ பெருசாக இருக்குது, பார்க்குறக்கு மூச்சு வாங்குது. நடந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, தேங்க்யூ. என்ன பண்ணுறாங்கன்னா முதலே வந்து எந்த மூட்டை வேணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிறாங்க. அந்த பார்ட்டிகிட்டே உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் பார்ட்டிகிட்ட பேசினாலும் இன்ன ரேட்டுன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏழை விடும் போது அவங்க வந்து அந்த பிடிச்ச மூட்டையை ஏலம் கூறி எடுத்துக்கோணுமாமா. அதுதான் இது ரூல்ஸு. எங்கள் மேடம்லாம் இங்கே நிற்கிறாங்க. மூட்டையெல்லாம் ஏறப்போகுது. அப்போ கை காட்டுறாங்க தான் முடிச்சுட்டு இங்கே வந்து என்ட்ரன்ஸ் போட்டு மூட்டை ஏற்றணும். என்ன பண்ணுறான்னு தெரியல. பணங்கினா கட்டணுமா என்னன்னு தெரியல. டோக்கன் கொடுத்துட்றாங்க. அந்த டோக்கன் பிரகாரம் வந்து லாரி ஏற்றுறாங்களா. இப்போ லாரி புக்கிங் ஆஃபீஸாக இருக்குது. கேட்டுக்கலாம் அவர்கிட்ட என்ன இங்கே என்ன பண்ணுறீங்கதாங்க. பில்லுலாம் வரும்ல, பில்லிங் வரும்ல. ஆமாம், நோட்டு என்ட்ரி பண்ணி டோட்டல் போட்டு கொடுத்தோம்னா கணக்கு போட்டு எவ்வளோ அமௌண்ட் வருது என்ன அமௌண்ட் அங்கே கட்டிடுவாங்க. அமௌண்ட் மட்டும் கட்டுற மாதிரி வரும். அந்த மாதிரி பில் போட்டுருவாங்க, அமௌண்ட் கட்டுறது. அந்த வேலை அந்த வேலை உங்கள் வேலை வந்து அமௌண்ட் டோட்டல் போட்டு கொடுத்துட வேண்டியது. ஏன்னா ஒரு வீடியோ எடுத்துட்டு ஆமாம், யூடியூப் போடணுங்கிறோம். நல்லா பார்த்துக்கப்பா, அவரே பார்த்துக்கப்பா. அவர் ஒரு வியாபாரி தான்.